வணக்க மக்களே! இன்னைக்கு வந்து நம்ம பேங்கிங் ஸ்டாக் தான் ஒண்ணு எடுத்துருக்கோம். அதாவது சிட்டி யூனியன் பேங்கோடைய ஷேர்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? என்னதான் வந்து மார்க்கெட் வந்து டவுன்ல போனாலுமே வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சிட்டி யூனியன் பேங்கோட டீட்டெயில்ஸ் பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து இங்க பாருங்க. நம்ம வந்து எப்படின்னா, அ ஓப்பன் பாருங்க ஆக்சுவலா. 294 ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து லோ மட்டும் பாருங்க. 285 ஓகேங்களா? அதாவது ப்ரீ க்ளோஸ் வந்து 295 அந்த ரேஞ்ச்லயும், லோ வந்து 285 ரேஞ்ச்லயும் இதுவாயிருக்கு. அதாவது வந்து ₹10 வந்து இன்னைக்கு டவுன் ஆச்சு அந்த ஷேர் ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சார்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா? சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் ஓகேங்களா? ₹10 ஒரு ஷேர் வந்து ₹10 வந்து டவுன் ஆனாலுமே அந்த நம்ம தான் அதில் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் அப்படின்றது தான் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம் வாங்க. இதுதான் இன்றைக்கான சார்ட். இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரேஞ்சில் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே இருக்குது பாருங்களேன் இந்த ரெட் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பாருங்கள் ஒரு 1 ஹவர்லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டே வந்தது. இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 285 ரேஞ்சில் வந்து இந்த இடத்துல வந்து லோ இந்த இந்த அளவுக்கு லோ வந்த ஷேர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னா இந்த சில பேர் இந்த இடத்துலயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. நம்ம வந்து என்னென்னா ரெட் கேண்டில் வந்து மறுபடியும் க்ரீன் கேண்டில் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இது எல்லா டைமிலும் வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது ஓகேங்களா? எல்லா டைமில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல சின்ன ஒரு க்ரீன் கேண்டில் வந்து அதாவது சின்ன ஒரு பர்ச்சேஸ் வந்து மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஷேர் வந்து ₹10 வந்து டவுன் ஆகிடுச்சு ஓகேங்களா? ஆனாலுமே ₹10 வந்து டவுன் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதனால் வந்து நம்ம என்ன ஃபுல்லாக ரிஸ்க் எடுக்காமல் நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணோம் ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மார்க்கெட்டும் கரெக்டாக வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல மூவ் ஆச்சு ஓகேங்களா? அதே மாதிரி மூவ் ஆகிட்டு மேலே பாருங்கள் நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள் இந்த டைமில் தான் நம்ம வாங்கணும் ஆக்சுவலாக. இந்த கரெக்டாக இதுவும் இருக்குது பாருங்களா? 290 இங்கே வந்து 2 ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் பெருசு ஷோ ஆகுது இல்லைங்களா? அந்த இடத்துல தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. அதுதான் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைம்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல ஷோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்து மறுபடியும் வந்து ஒரு அப் கேண்டில் அதாவது வந்து அந்த ஐயும் தாண்டி இன்னொரு ஐக்கு ரீச் ஆகும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம் கரெக்டாக இந்த டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான டைமில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளவே வந்து அது என்னாச்சுன்னா மறுபடியும் அந்த 290லேருந்து 291 அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு ஆக்சுவலாக. நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கே இந்த கேண்டில்லாம் போயிட்டுருக்குல்ல பார்த்தீங்களா? இந்த கேண்டில் கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ₹1 வந்து ஏறின உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் ஓகேங்களா? அந்த சேல் பண்ண உடனே தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இதேமாதிரி கொடுத்துச்சு. ஆனால் வந்து நம்ம வெயிட் பண்ணல ஆக்சுவலாக என்னென்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இந்த ட்ரேடு வந்து ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுனில் தான் போச்சு. அதனால் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் வந்து நம்ம லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் எடுக்கணுன்றதுனால நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.